வெல்கம் டு நிறைகைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். இந்த வேலை நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஏ நான் இன்வெர்ட்டிங் க்ளோஸ் டு லூப் ஆஃப் அன் ஆம்பிளிஃபையர் ஆர்பன், ஓகேங்களா, ஜென்ரலி அஸ் ஏ கெயின் ஃபேக்டர் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையரோட, ஓகேங்களா, கெயின் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. இவ்வளோதான், ஓகேங்களா. அது எப்படி லெஸ் தென் 1 கிரேட்டர் தென் 1 ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 அப்படின்றதான் கேள்வி. நார்மலாக நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையரோட வோல்டேஜ் கெயின் உங்களுக்கு ஏவிஎஃப் என்ன வரும், 1 + RF / Rin அப்படின்னு தான் வரும், ஓகேங்களா. இதுதான் உங்களுக்கு நார்மலாக வரும். இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த சர்க்யூட்டை பார்க்கும்போது இங்கே என்னவா இருக்கும், RF இருக்கும், இந்த இடத்துல Rin இருக்கும், கரெக்டா. இப்போ எப்பொழுதுமே RF வேல்யூ என்னவா தான் இருக்கும் அப்படின்னா, Rin கம்பேர் பண்ணும்போது ஹையாக தான் இருக்கும். பாதி பேருக்கு இது இப்போதான் தெரியும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Rin வேல்யூவோட எப்படி தான் இருக்கும், ஹையாக தான் இருக்கும். அதனால இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த வேல்யூ எப்படியா இருந்தாலும் 1 + ஹை வேல்யூவாக தான் வரும். அப்போனா எப்பொழுதுமே 1 விட அதிகமாக தான் கிடைக்கும். அதான் கிரேட்டர் தென் 1. இதுதான் என்னது ஃபர்ஸ்ட் கேள்வியோட ஆன்சரு. ஓகேங்களா. இது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது RF Rin ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் இன்வெர்ட்டிங் அப்படின்னாலே உங்களுக்கு நார்மலாகவே நான் இன்வெர்ட்டிங்காக இருந்தாலும் சரி, இன்வெர்ட்டிங்காக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுலேயுமே RF வேல்யூ தான் அதிகமாக இருக்கும், Rin வேல்யூ கம்மியாக தான் இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபார்முலா போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆன்சர் வந்து பி. செகண்ட் கேள்வி உங்களுக்கு என்ன அப்படின்னா, the ground is applied என்ன டெர்மினலாம், நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல். அதுதான் இந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பிளஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. the ground is applied to the non inverting terminal of the inverting ஆப்பம்ல அந்த பிளஸ்ன்றதுல என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, கிரவுண்டோட நான் என்ன பண்றேன் அப்படின்னா கனெக்ட் பண்றேன். ஒரு எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்போம். என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிட்டேன். எதை, என்னோட பிளஸ் இது மைனஸ், ஓகேங்களா. ஒரு சின்ன கான்செப்ட் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கிரவுண்ட் என்ன ஆயிடுது அப்படின்னா 0 ஆயிடுது. உங்களுக்கு 0 ஆயிடுது. இப்போ அந்த நெகட்டிவ் டெர்மினல் வில் பி, ஆக்சுவலாக இது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல்ல ஆப்ஷனா பாருங்க. நாட் நீடிய இன்புட் ரெசிஸ்டர், அடுத்தது வெர்ச்சுவல் கிரவுண்ட், ஹாவ் எ ஹை ரிவர்ஸ் கரண்ட், நாட் இன்வெர்ட் தி சிக்னல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெர்ச்சுவல் கிரவுண்ட் மீனிங் நான் சொல்றேன், வெர்ச்சுவல் கிரவுண்ட் தான் ஆன்சரு. ஏன் வெர்ச்சுவல் கிரவுண்ட் நம்ம ஆன்சரா இந்த இடத்துல நம்ம சொல்றோம் அப்படின்னா, இங்க பாருங்களா, இந்த இடத்துல ஃபீட்பேக் போகுது, இந்த இடத்துல என்ன போகுது, RF இன்ன. உங்களுக்கு இன்னும் தெளிவா போடணும் அப்படின்னா போட்டோம்னா, இந்த இடம் என்ன எடுத்துக்கோங்க, V1 அப்படின்னு எடுத்துக்குவோம். V1 அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இந்த இடத்துல Vin வச்சிருக்கேன். Vin not equal to 0. ஆனா எனக்கு இங்க கொடுக்குற சப்ளையை இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா நான் கொடுக்குறேன்ல, 1 2 3 அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 கிடைக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த இடத்துல 0 கிடைக்கும். இந்த இடத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 கிடைக்கும். அதாவது நான் இந்த இடத்துல 0 கொடுக்கல இன்புட்டா, ஆனா அந்த VA பாயிண்ட்ல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 அப்படின்றது கிடைக்கும். இந்த மாதிரி கான்செப்ட்ல கேள்வி வந்தா இந்த எதுக்கு பேர் என்னன்னா வெர்ச்சுவல் கிரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன கிரவுண்டு, வெர்ச்சுவல் கிரவுண்டு. நல்லா வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இன்புட் கொடுக்குறேன், ஆனா அதாவது 1 2 3 அப்படின்னு ஏதோ ஒரு வேல்யூ நான் கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட் இந்த இடத்துல கிடைக்கிற V1 என்னவா இருக்கும் அப்படின்னா 0வா இருக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல போடுற ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹையா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நான் ஹை பண்ணும்போது என்னால
இந்த இடத்துல ஜீரோ கொண்டு வந்து அட்டைன் பண்ணி வைக்க முடியும். இந்த மாதிரி கான்செப்ட்ல சப்ளை கொடுத்தும் எனக்கு இதுல ஜீரோ வருது. இந்த கான்செப்டுக்கு பேர் என்ன? வெர்ச்சுவல் கிரவுண்ட். இந்த கான்செப்டுக்கு பேர் என்னன்னா வெர்ச்சுவல் கிரவுண்ட். இஃப் a ground is applied to the plus non-inverting terminal of the inverting op amp, the negative terminal will be virtual ground. Negative terminal will be virtual ground. Virtual ground தான் இப்போ ஒரு கான்செப்டே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த கான்செப்ட் எங்க அப்ளை ஆகும் அப்படின்னா இதுல எதுலையுமே வராது. ஓகேங்களா? அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு be a virtual ground. be a virtual ground. அடுத்தது கொஞ்சம் ஈஸியான கேள்வி தான் உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? போக 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 கொஞ்சம் மீடியம் கேள்வி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமான கேள்வியா எடுப்போம். ஓகேங்களா? ஈஸியான கேள்வியெல்லாம் ஓரளவுக்கு நான் முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் க்ளோஸ் லூப் வோல்டேஜ் கெயின் ஆஃப் அன் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர் ஈக்குவல் டு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையரோட கெயின், க்ளோஸ் லூப் கெயின் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையரோட கெயின் நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னா RF divided by Rin அப்படின்னு படிப்போமா? RF divided by Rin அப்படின்ற மாதிரி படிப்போம். அப்படின்னா RFக்கும் Rinக்கும் உள்ள ரேஷியோ தான் உங்களுக்கு என்னது? வோல்டேஜ் கெயின். இதுதான் என்னது? வோல்டேஜ் கெயின். இந்த கெயினோட ஆன்சர் இந்த இடத்துல ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை இன்புட் ரெசிஸ்டன்ஸ். ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை இன்புட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் இதோட ஆன்சரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஐடியல் ஆப்பம் விச் ஃபாலோவிங் இஸ் ட்ரூ. இந்த ஃபாலோவிங்ல எது வந்து ஐடியல் ஆப்பம்ல ட்ரூ அப்படின்ற கண்டிஷனுக்கு போகுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு உங்களுக்கு ஐடியல் ஆப்பமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். என்னது? ஐடியல் ஆப்பமோட கேரக்டரிஸ்டிக் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை நார்மலாக நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஐடியல் ஆப்பமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும்? இன்புட் ரெசிஸ்டன்ஸ் எப்பொழுதுமே என்னவா இருக்கும்? ஆர் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டிவா இருக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஓபன் லூப் கெயின் உங்களுக்கு இன்ஃபினிட்டிவ். அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜீரோ. ஆஃப்செட் வோல்டேஜ் ஜீரோ. பேண்ட் வித் இன்ஃபினிட்டிவ். CMRR இன்ஃபினிட்டிவ் RR. அடுத்தது என்னது? CMRR. இன்னொன்று ஸ்லூ ரேட்டு. ஸ்லூ ரேட் வந்து ஒரு இன்ஃபினிட்டிவ். இந்த இதில் எந்த கண்டிஷன் இதோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். எந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? அப்படியே பார்த்துட்டே வாங்க. எந்த கண்டிஷன் உங்களுக்கு மேட்ச் ஆகும்? ஃபோர்த்துக்கு அவுட்புட் டெர்மினல் இஸ் ஜீரோ. அவுட்புட் டெர்மினல் இஸ் ஜீரோ. ஸோ இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். இது எல்லாமே ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ். நான் போன கிளாஸ்லேயும் சொல்லியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் மறுபடியும் இதே சேம் கொஸ்டினை கொண்டு வரேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஒரு இப்போ இதை படித்தோன்னா இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்க மாதிரி. அதனால இந்த மறுபடியும் கொண்டு வர ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துக்கோங்க. அப்படின்னா ஆன்சர் வந்து அவுட்புட் டெர்மினல் இஸ் ஜீரோ. நெக்ஸ்ட், ஃபிஃப்த் கொஸ்டின். இது மாதிரி இதுவும் நிறைய வாட்டி நான் உங்களுக்கு கிளாஸ்லையும் சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்லியிருக்கேன். இன்டகிரேட்டர் ஆப்பமோட இன்டகிரேட்டரோட அவுட்புட் என்னன்னு கேட்குறாங்க. அவுட்புட் இப்போ என்ன இதில் வந்து இன்புட் அப்படின்னா ஸ்டெப்பை வந்து இன்புட்டாக கொடுக்குறாங்க. அவுட்புட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டெப்பை வந்து இன்புட்டாக கொடுத்துட்டு அவுட்புட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? நார்மலாக இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ரேம்ப். ஸோ ஸ்டெப்பு கொடுத்தா என்ன கிடைக்கும்? ரேம்ப் கிடைக்கும். எதுல? இன்டகரல்ல நோட் பண்ணிக்கோங்க. இன்டகரல் அக்கௌண்ட்ல. ஓகேங்களா? அடுத்து இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயர் வேவ் கொடுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸ்கொயர் வேவ் கொடுத்தேன் அப்படின்னா ட்ரையாங்கிள் கிடைக்கும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ட்ரையாங்கிள் வேவ் கொடுத்தேன்னா எனக்கு சைன் வேவ் இல்லைன்னா கொசைன் வேவ் கிடைக்கும். சைன் வேவ் ஆர் அப்படியே வார்த்தையாவே வரும், கொசைன் வேவ் கிடைக்கும். ட்ரையாங்கிள் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேவ் கிடைக்கும்? சைன் வேவ் ஆர் கொசைன் வேவ் கிடைக்கும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் கேள்வி. ஓகேங்களா? ஸோ இன்னும் ஸ்டெப்பு கொடுத்தா ரேம்பு, ஸ்கொயர் கொடுத்தேன் அப்படின்னா ட்ரையாங்கிள் கொடுத்தேன் அப்படின்னா சைன் ஆர் கொசைன் வேவ் நமக்கு கிடைக்கும். அடுத்தது
ஓவர்ஃப்ளோ எங்க அக்கர் ஆகும் அப்படின்னு தான் கேள்வி. ஓவர்ஃப்ளோ இது ஈஸியான கேள்வி தான், ஆனா இதுவே நீங்க குழம்புவீங்க. இதுதான் ஈஸி. இதுதான் என்னது, ஒரு பிட்டு. ஓகேங்களா? இப்படி போட்டுட்டேன் அப்படின்னா இது எல்எஸ்பி, இது வந்து எம்எஸ்பி. ஓகேங்களா? ஓவர்ஃப்ளோ எங்க அக்கர் ஆகும் அப்படின்றதான் கேள்வி. ஸோ ஓவர்ஃப்ளோ எங்க அக்கர் ஆகும் அப்படின்னா எம்எஸ்பி தான் மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அக்கர் ஆகும். எக்ஸாம்பிள் இப்போ 2 நம்பர் நான் கூட்டுறோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் என்னது போட்டுப்போம். ஓகேங்களா? அது மாதிரி கூட்டும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, அடுத்த ஸ்டேஜுக்கு தான் என்ன பண்ண முடியும், ஒருலேருந்து ஒன்று ஆட் பண்ணி நம்ம போகிறோம் அப்படின்னு. அதே மாதிரி ஓவர்ஃப்ளோ எங்கே அக்கர் ஆகும், எம்எஸ்பி பிட்டில் தான் ஆட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வழக்கமாக கேட்குற கேள்வி தான் யூனிவர்சல் கேட் என்னன்னு இதில் கேட்குறாங்க. ஸோ நேண்ட் ஆன் ஆரா உங்களுக்கு தெரியும், நேண்ட் அண்டு நார் தான் என்னது யூனிவர்சல் கேட்டு. இதுவும் ஏன் கூட சொல்கிறேன் அப்படின்னா வழக்கமாக எல்லா டெஸ்ட்லையும் இந்த கேள்வி நான் கேட்பேன், ஏன்னா இதில் இந்த கேள்வி வரும் முக்கியமாக. ஓகேங்களா? நேண்ட் அண்டு நார் இதுதான் என்னது யூனிவர்சல் கேட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இது அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? புதுசாக வரவங்கள நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சார் பழைய இதே கேள்வி எப்பொழுதுமே கேட்குறாங்கன்னு சொல்லுவீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த கேள்வி எந்த டெஸ்ட்டில் இருந்தாலும் நான் கேட்பேன். ஏன் அப்படின்னா எப்பொழுதுமே இந்த கேள்வி கான்ஸ்டண்டாக வரும். ஓகேங்களா? மோஸ்ட்லி எல்லா எக்ஸாம்லையும் கான்ஸ்டண்டாக இந்த கேள்வியெல்லாம் வரும். அப்புறம் டிமார்கன்ஸ்லாம் டக்குன்னு பார்த்து சொல்லிடலாம். ஸோ டிமார்கன்ஸ்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேஞ்ச் த சைன் ஸ்பிளிட் த பார்ன்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ இதில் எந்த கான்செப்டில் அது வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி கான்செப்ட் இங்க என்ன பண்ணிருக்காங்க, பார் கொடுத்து இந்த ஒண்ணுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்பனா இது தப்பு. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, இதையும் என்ன சைனை சேஞ்ச் பண்ணிருக்காங்க, ஆனா பார் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் தப்பு. அது நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி ஒன்றும் பார்த்துருக்கவே மாட்டோம். கண்டிப்பா இதுவும் தப்பு. அடுத்தது இதுதான் பார்க்க போறோம். இதுதான் இதோட ஆன்சர். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஏபி பார் ஹோல் ஏபி ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் பிளஸ் பி பார் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இன்னொன்று என்னது ஏபி பார் ஹோல் பார் எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஏ பார் டாட் பி பார் இப்படியும் நம்ம எழுதுவோம். இப்படி நம்ம இதுதான். இது ரெண்டும் என்னது டிமார்கன்ஸ்லாம். இது ரெண்டும் என்னது டிமார்கன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. எப்போதுமே பார் தான் கொடுப்பாங்கன்னு இல்லை, இது மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க சிம்பிளாகவும் கொடுத்துருப்பாங்க. இதோட கான்செப்ட் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இதுல ப்ராடக்ட் ஆஃப் சம் என்னன்னு கேட்குறாங்க. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் சம், சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி 2 கான்செப்ட் இருக்கு. ப்ராடக்ட் ஆஃப் சம், சம் ஆஃப் ப்ராடக்ட். ப்ராடக்ட் ஆஃப் சம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். இன்னொன்று வந்து என்னது சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? ப்ராடக்ட் ஆஃப் சம், ப்ராடக்ட் பண்ணுறோம். எதை ப்ராடக்ட் நான் வார்த்தையிலே இருக்கு, ப்ராடக்ட் பண்றோம். இதை வந்து சம்மா இருக்கிறத தெரியுதா? இல்லை அப்படின்னா குழப்பிக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று. ஓகேங்களா? ஒய் பிளஸ் இசட். இப்போ பாருங்களேன், இப்போ இங்கே இன்னொன்று போட்டுக்கிட்டேன் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் டபிள்யூ நானா போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ப்ராடக்ட் ஆஃப் சம். இது ஒரு சம்மு, இது ஒரு சம்மு, இது ஒரு சம்மு. இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ப்ராடக்ட் பண்றேன். என்ன பண்றேன், ப்ராடக்ட் பண்றேன். இதுதான் கான்செப்ட், ப்ராடக்ட் ஆஃப் சம்மோட கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல இங்க எதுவும் இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ இதை எடுத்துட்டீங்கன்னா தப்பாயிடும். இது என்னது சம் ஆஃப் தி ப்ராடக்ட் அப்படின்ற கான்செப்ட்ல வந்துடும். இந்த மாதிரி நான் பார்த்துருக்க மாட்டேன், இந்த மாதிரி பார்த்துருக்கோம். நம்மளோட ஆன்சர் வந்து இந்த இடத்துல இருக்கு. நம்மளோட ஆன்சருங்க அந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 3-bit full adder. 3-bit full adder contains என்னது how many inputs, அதான் கேள்வி. ஓகேங்களா? நார்மலா எத்தனை இன்புட் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும், 3-bit full adder அப்படின்னா ஃபார்முலா 2 பவர் n. ஃபார்முலா என்னது 2 பவர் n. ஸோ 2 பவர் nன்றதுல இந்த எத்தனை பிட்னு பார்க்கணும், 3 bit. அப்படின்னா 2 பவர் 3. 2 பவர் 3னா 2 into 2 into 2 equal to 8 அப்படின்றது உங்களுக்கு ஆன்சரா வரும். 8 அப்படின்றது ஆன்சரா வரும். நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சர்க்யூட்ல கொஸ்டின்ல இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? இதுதான் என்னது இதோட ஆன்சர். ஓகேங்களா? நம்ம இதோட இதை முடிச்சுக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல
நான் வேற ஒரு 10 கொஸ்டினோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நம்ம அகாடமிக்கில் ஈசி சம்பந்தமா, அது ஈஸியாக இருந்தாலும் சரி, ட்ரிபிளியாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, சம்பந்தமா, அது ஆர்ஆர்பி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, டிஎன்பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, அது ஏஆ இருந்தாலும் சரி, ஜேஇஆ இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த நம்பருக்கு 7708197281 கால் பண்ணீங்க அப்படின்னா அதை பற்றிய டீட்டெயில் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நம்ம அகாடமிக்கில் ஆர்ஆர்பிக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, அதே மாதிரி டிஎன்பிசியில் ஏஇக்கான கிளாஸஸும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதே மாதிரி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, டெஸ்ட் பேட்சஸும் நம்ம அகாடமிக்கில் அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா. ஜாயின் பண்ணால் இந்த நம்பருக்கு மறுபடியும் கால் பண்ணுங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டைட்டிலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.